عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد, இந்த 47வது வாரத்தினுடைய ஹதீகத்துல் வாஇதீன் என்கின்ற ஒரு சபை இங்கு கூட்டப்பட்டிருக்கிறது. இதனுடைய தலைவராக, இந்த அவையினுடைய தலைவராக இந்த மதரசாவினுடைய தஹ்சீல் மாணவர் முஹம்மது அர்ஷத் அவர்கள் இந்த சபையினை தலைமை பொறுப்பேற்று நடத்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரித்தாகமாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரந்தோறும் ஹதீகத்துல் வாஇதீன் நிர்வாகத்தின் பொருட்டு இந்த மதரசாவின் தலைமைக்கு ஒவ்வொரு வாரமும் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு மொழிகளில் நம்முடைய மாணாக்கள் மத்தியிலே பேசிக் கொண்டு வருகிறார்கள். அதன் பிற்பாடு அதை தொடர்ந்த வண்ணமாக இந்த வாரத்திலும் 47வது வாரமாக ஹதீகத்துல் வாஇதீன் ஆணார் சிறுபெயர் மன்றம் என்ற தலைப்பிலே 46 வாரங்கள் கடந்து இந்த வாரத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மன்றத்தை, இந்த மதரசாவிலும் இரவும் நிலையிலெல்லாம் ஒன்றுபட செய்வானாக. கியாமத்தினால் இந்த மன்றத்தை நீடிக்க செய்வானாக. ஆமீன். இந்த வாரத்தினுடைய இந்த மன்றத்தின் துவக்கமாக ஒவ்வொரு மஜ்லிஸை துவங்கும் பொழுதும் அல்லாஹ்வின் திருமறை ஓதி துவங்குவது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த வாரத்தினுடைய அல்லாஹ்வினுடைய கலாம் ஷரீஃபை ஓதுவதற்காக முதலாவது குர்ஆனை சார்ந்த NS முஹம்மது அல்லாஹிர் அவர்கள் வருகிறார். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम. बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. अलम नशरह लक सदरक व वलअना अन्का विज़रक अल्लज़ी अंक़ल ज़हरक व रफ़अना लक ज़िक्रक وإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவருடைய மரணத்தை கபூல் செய்வானாக, அதிலே பரக்கத் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து இந்த வாரத்தினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் பாடுவதற்காக இரண்டாவது சூறாவை சார்ந்த ஃபயாஸி அவர்களை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் வழிதான். 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் ஒளிதான். சொந்தம் பந்தம் இருந்தாலும் தாயும் தந்தையும் காத்தாலும் நண்பன் என்னை அழைத்தாலும் நபி மறவேனா. பறவை இனமாய் நானால் ரோஜா பூக்களை எடுத்து சென்று நபியும் நடக்கும் பாதையெல்லாம்
பாடிய தூவிடுவேன். யா ரசூலல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம், யா ரசூலல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம். வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளிதான். ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான். செடியில் ரோஜா இருப்பதினால் செடியே அழகாய் மாறியது. உள்ளத்தில் நபிகள் இருப்பதினால் உள்ளம் அழகானது. இறைவன் எனக்கு ஒரு வரம் கொடுத்தான், நபியே நீங்கள் வருகை தந்தால் நபியின் காலனி ஆகிடுவேன், நபி அருளை பெறுவேன். யா ரசூலல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம், யா ரசூலல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம். இறைமாதரே மறியூம்பரே நாளை மறுமையில் பிரிதீர்ப்பிரே. இறைமாதரே மதிரூம்பரே நாளை மறுமையில் பிரிதீர்ப்பிரே. வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளிதான். ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா அவருடைய குரல் வளத்தினை வரக்கச் செய்து இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்பாடி வருகின்ற இல்லாத நபியிலே அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடலிலும் நினைவிலும் கண்டு வெளியில் கூடிய பாக்கியத்தை வல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கட்டமாக இந்த மஜ்லிஸ் துவக்க முதல் முறையாக இந்த மஜ்லிஸிலே ஆரம்ப பேச்சாளராக மிக குறுகிய நபர்கள் பேசக்கூடிய இந்த மஜ்லிஸ், இந்த வாரத்திற்கான இந்த கூட்டம் அதிலே மிகவும் முதல் கட்டமாக முதல் முன்னோடியாக பேசுகின்றவர் இரண்டாம் சுற்றுலாவை சார்ந்த கே சபீர் ரஹ்மான் லதாயி அவர்கள் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேஷன்ஸ் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தை உரையாற்ற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். வகத் கால அல்லாஹு தஆலா கால நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மை யத்மன் லி மா பைன லி அஹீஹி வ மா பைன லி அஹீஹி. அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய குரலுடைய வளத்திலே பேச்சாற்றலிலே அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஒரு ரெண்டு பேரும் பேசுவாங்க பேசுவோம். சில கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் பேசுறோம்னா உட்காருக்கிற மாதிரி இருக்கும். அமைதியா பேசுவோம், என்ன செய்யலாம், ரெண்டு பேரும் பேசுவோம். அடுத்தபடியாக இரண்டாவது புறாவை சார்ந்த ஆசிப் அவர்கள் தொழுகை விடாதீர்கள் என்ற தலைப்பில் தமிழிலே மத்தியிலே பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் குர்ஆனில் மஜீத் பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃதலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏழு வானங்களையும் ஏழு பூமியும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நாதார்கள், சோதார்கள், இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம்ம எல்லாரும் மீதும்
அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. ஆமீன். தொழுகை என்பது ஒரு முக்மீனுக்கு 5 நேர தொழுகை கடமையாகிறது. தொழுகையின் பல சிறப்பு உள்ளன. என்னவென்று சொன்னால், ஒரு முக்மீன் அவனுக்கு தேவையான எந்த விஷயம் என்று சொன்னாலும் அந்த தொழுகையில் கேட்டுக்கொண்டு சரியாக முறையில் 5 நேர தொழுகையும் தொழுது கொண்டால் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்று கொள்வான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்கள் எதற்கு படைத்தான் என்று சொன்னால், அல்லாஹ் அவனை வணக்கத்திற்காக. அந்த வணக்கத்தில் மிக சிறந்த தொழுகைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் ஸலாத்துல் மிஃப்தாஹுல் ஜன்னத, தொழுகை என்பது சொர்க்கத்தின் திறவுகோல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா பல இடத்திலே கூறுகிறான், பலமுறை இடத்திலே குர்ஆனிலே கூறுகிறான், தொழுகை நிலநாடுகள். ஒரு முக்மீனை எப்படி தொழுகும் என்று சொன்னால், தொழுகையிலே அவர்கள் நின்று தொழுக முடியாது என்று சொன்னால் அவர்கள் உட்கார்ந்து தொழுகலாம். அந்த உட்கார்ந்து தொழுகை முடியாது என்று சொன்னாலும் அவர்கள் படுத்து கிடந்து தொழுகலாம் என்று சொல்கிறார்கள். அதை படுத்து தொழுக முடியலாட்டி கண்களாக தொழுக வேண்டும் சொல்கிறார்கள். அந்த கண்களாக தொழுக முடியலான நினைப்பிலாக தொழுக வேண்டும் சொல்கிறார்கள். இதிலே உங்களுக்கு புரிந்திருக்கும் தொழுகை எவ்வளவு முக்கியம் என்பது. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாத்துக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகை விடாதீர்கள் தலைப்பின் கீழ் பட்டுருக்கமாக நமக்கு மத்தியிலே சொல்லி சென்றிருக்கிறார். இந்த காலத்தில் யதார்த்தத்தை சொல்லி சென்றிருக்கிறார். அவர் சொன்ன அந்த கருத்தின் கீழ் நாம் ஒன்றுபட்டு தொழுகையை விடாமல் இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வாராக. அதை தொடர்ந்த வண்ணமாக அடுத்தபடியாக முதலாவது முறையை சார்ந்த முகமது அர்ஷத் அவர்களை நோன்பு என்ற தலைப்பின் கீழ் தயாரத்திலே பேசாத Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah rabbil alamin. Al-aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala rasulillahi karim amma ba'd. Qala Allah ta'ala, man sama ramadana imanan wa ihsanan kufira lahu ma taqaddama min dhanbihi. Sadaqallahul alim. Ya ayyuhalladzina amanu kutiba alaykumul siyam kama alladzina min qablikum la'allakum tattaqun. எனக்கு தன்ன டாபிக் എന്തെന്ന് പറഞ്ഞാൽ നോമ്പ്. നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ പറഞ്ഞതായിട്ട് നമ്മൾ ചെയ്യും ദുആകളൊക്കെ കബൂലാകുന്ന മാസം ഈ റമദാൻ മാസമാണ്. പിന്നെ നരകത്തിലുള്ള നരകവാസികളൊക്കെ രക്ഷപ്പെടും മാസം ഈ റമദാൻ മാസമാണ്. റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം പറഞ്ഞതായിട്ട് ഉബാദ ബിൻ അസാമിത് റളിയല്ലാഹു തആല അവർ പറഞ്ഞു, അല്ലാഹു തആല ഈ മാസത്തിലാണ് അവന്റെ ശ്രദ്ധ മുഴുവനും നിങ്ങളെ നോക്കിയിട്ട് വെക്കും. അവന്റെ സ്പെഷ്യൽ നിഅമത്ത് ഒക്കെ നമുക്ക് ഇറക്കി അവന്റെ ഭാവി ലിസ്റ്റിൽ ഉള്ള നമ്മുടെ പേരൊക്കെ മാറ്റിക്കളയും. റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ പറഞ്ഞതായിട്ട് ഉസ്താദ് അബു സഈദുൽ ഖുദ്രി റളിയല്ലാഹു അൻഹു അവർ പറഞ്ഞു, റമദാനിന്റെ ഓരോ രാത്രിയിലും അല്ലാഹു തആല നരകവാസികളെ രക്ഷപ്പെടുത്തു. ഇനി വരുന്ന കാലത്തിൽ നോൻപിനെ ശരിയാക്കി വയ്ക്കും തൗഫീഖിനെ അല്ലാഹു തആല നമുക്ക് തന്നുവാനാകട്ടെ. അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாரத்தினுடைய பேச்சாளர்களுடைய பட்டியலில் கொடுக்கப்பட்ட நபர்கள், பேசப்பட்ட நபர்கள் எல்லாம் நிறைவடைந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாரத்தினுடைய பேச்சாளர்களுடைய வாயிலிருந்து நாவிலிருந்து
எதையெல்லாம் வெளிப்பட செய்யலாமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையாக எடுத்து அமல் செய்வதற்கு ரஹ்மான் திருவை செய்வானாக. இன்றைய வாரத்தினுடைய மதியத்துவ நிறைவடைவதற்கு முன்னதாக ஒரு செய்ய ஒரு விஷயம் அடுத்த வாரத்தினுடைய பேச்சாளரை பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் சுற்றுலாவிலே ஹாமித் இப்ராஹிம் அவர்கள் சொர்க்கம் என்ற தலைப்பின் கீழும், பி அப்துல் ரஹ்மான் அவர்கள் பொறுமை என்ற தலைப்பின் கீழும் பேசுவார். அதைத் தொடர்ந்து அதற்கு மேல் சுற்றுலாவில் வி என் முகமது அஸ்ரா அவர்கள் யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தை பற்றியும், என் முகமது பயாசுதீன் அவர்கள் நரகம் என்ற தலைப்பின் கீழும், என்எஸ் முகமது மாஹிர் அவர்கள் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சௌம் என்ற தலைப்பின் கீழ், அதாவது நோன்பின் முக்கியத்துவம் என்ற தலைப்பின் கீழ் ஆங்கிலத்திலே பேசுவார்கள். மூன்றாம் சுற்றுலாவிலே கே ஹசன் கரீம் அவர்கள் சீரத்து பல்ஹத் இப்னு உமர் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி லுகத்துல் அரபியாவிலே பேசுவார்கள். அதைத் தொடர்ந்து நான்காம் சுற்றுலாவிலே எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இந்த உருது தலைப்பின் கீழ் பேசுவார்கள். டி எம் அப்துல் அஹமத் அவர்கள் இஸ்யா உஸ்மான் ரெடி என்ற தலைப்பின் கீழும், இறுதி சுற்றுலாவிலே எம்.எஸ். முகமது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பு என்ற தலைப்பின் கீழ், எம். முகமது யூசுப் அவர்கள் வராகத் இரவு என்ற தலைப்பின் கீழ் உள்ள கருத்துக்களையும், எம். முகமது அனஸ் அவர்கள் உணவுக்கு நன்றி செலுத்துங்கள் என்ற ஒரு அறிவுரையும் செலுத்துவார்கள் என்ற கருத்தை முன்வைத்தவனாக இந்த வாரத்தினை அதிகத்துவ வாழ்க்கையை ஒரு சிறிய துஆவோடு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்த யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃனா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா முஹம்மதின் லனகூனன்ன மினல் காஸிரீன். اللهم ربنا تقبل منا انك انت السميع العليم وتب ارحمهما كما ربيانا صغارا. اللهم ربنا آتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. جزا الله أن محمدا ما هو أهله صلى الله عليه وسلم. صل يا رب على النبي المصطفى سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب